Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா loops in Python. லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நம்ம for loop பத்தி பார்த்தோம். இன்னைக்கு while loop பத்தி பார்க்க போறோம். for loopக்கும் while loopக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா for loopங்கிறது நமக்கு கொடுக்கிற வேல்யூல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இட்டரேட் பண்ணும். இப்போ நான் ஒரு string கொடுக்கறேன்னா கோகுல்னு கொடுக்கறேன்னா ஃபர்ஸ்ட் G எடுத்துக்கும், அப்புறம் O எடுத்துக்கும், அப்புறம் K எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா போகும். அதே மாதிரி ரேஞ்சில் 1 to 10 நம்பர்ஸ் கொடுக்கணும்னா ஒவ்வொரு நம்பராக போகும். இதுதான் ஃபார் லூப். ஒயில் லூப்புங்கிறது மெயினாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் எனர்ஜின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் 100ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் while loop யூஸ் பண்ணி இந்த எனர்ஜி லெவல்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எனர்ஜி லெவல் 20% குறையும். ஸோ ஜீரோவோட அதிகமாக இருக்கிற எல்லா எனர்ஜி லெவலையும் நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி கண்டிஷன் எழுதலாம்னா while energy is greater than 0 print energy. Energy equal to energy minus 20. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னா 100, 80, 60, 40, 20. ஏன் இங்கே 20க்கு மேலே வரலனா இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் 0 இருக்குது. இப்போ எனர்ஜி 0வாக இருக்கப்ப ஃபஸ்ட்டு எனர்ஜி 100 இருக்குது. எனர்ஜி 100ஆக இருக்கப்ப 0வோட கிரேட்டாக இருக்கனால பிரிண்ட் ஆகுது. அப்புறம் மைனஸ் பண்ணால் எனர்ஜி லெவல் 80 ஆயிரும். 80 ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 80 0ஓட கிரேட்டான்னு செக் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் மறுபடியும் மைனஸ் பண்ணுது. அப்புறம் 60ஆக இருக்கும், 60 கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, அதாவது என்னோட எனர்ஜி 0வோட கிரேட்டராக இல்லைன்னா அப்போ எனக்கு பிரிண்ட் ஆகாது, லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதான் இந்த ப்ரோக்ராம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர். இந்த பைத்தான் இன்டர்பிரட்டரில் நம்மக்கிட்ட வேல்யூ கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் 2 + 2 கொடுத்தேன்னா ஆன்சர் 4 மறுபடியும் வேல்யூ கேட்குது. இப்போ நான் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறேன், 5/5. இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு வேல்யூ கேட்டுகிட்டே இருக்குது. இந்த வேல்யூ கேட்குறது எப்போ நிப்பாட்டும்னா நான் எக்ஸிட்னு ஒரு கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வரும். ஸோ இதில் while loop யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி இப்போ ப்ரோக்ராமிங்கில் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் கமெண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் எம்டி ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் while comment is not equal to exit, comment equal to input, இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம கொடுக்குற கமெண்ட் எக்ஸிட்டா இல்லாத வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது இன்புட் நம்மள்ட்ட கேட்டுட்டே இருக்க மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் என்கிட்ட இன்புட் ஏதோ கேட்குது, 5 கொடுக்குறேன், மறுபடியும் கேட்குது, 7 கொடுக்குறேன். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ இது வெளில வரும்னா நான் எக்ஸிட்னு கொடுத்தா வெளியில் வந்துடுச்சு. இதே நான் ஒருவேளை இந்த ஸ்மால் எக்ஸிட்டுக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர் எக்ஸிட் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்ப்போம். 66, 77 கேபிட்டல். இப்போ எனக்கு லூப்பை விட்டு வெளியில் வரல, ஏன்னா நான் இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பைத்தானில் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதனால இப்போ நான் கேப்ஸ்க்கும் கண்டிஷன் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் command is not equal to exit. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்மால் எக்ஸிட் கொடுத்தாலும் எக்ஸிட் ஆகுது, கேபிட்டல் எக்ஸிட் கொடுத்தாலும் எக்ஸிட் ஆகுது, லூப்பை விட்டு வெளில வருது. ஆனால் இது ஒரு நல்ல வே கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஸ்மால் எக்ஸிட் கேபிட்டல் எக்ஸிட்க்கு
கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒருவேளை நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாகவும் சில லெட்டர் ஸ்மாலாகவும் கொடுத்தோன்னா என்ன ஆகும்? லூப்பை விட்டு வெளியில் வரல. ஸோ அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம இந்த கமெண்ட்லேயே இன்புட் வாங்குறப்ப ஸ்ட்ரிங் மெத்தட், லோயர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம என்ன கொடுத்தாலும் சரி அதை வந்து லோயர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இந்த மாதிரி வாங்கிட்டு நான் கமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதிடுறேன். இப்போ பாருங்க 5 + 5 போட்டால் 5 5 பிரிண்ட் ஆகுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு எப்படி கொடுத்தாலும் சரி எக்ஸிட்டை லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் பெஸ்ட் மெத்தட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபினைட் லூப்னு ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம வந்து இவ்வளோ கோடு எழுதுறதுக்கு சிம்பிளாக வைல் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துடலாம். இல்லை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வைல் லூப் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும் எனக்கு இந்த கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு எழுதியிருக்கோம். எப்போ இந்த வைல் லூப்பை விட்டு வெளியில் வரணும்னா, இஃப் கமெண்ட் டாட் லோயர் ஈக்குவல் டு எக்ஸிட் பிரேக். பிரேக்குங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம லூப்பை விட்டு வெளியில் வரதுக்கு பிரேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மேலே இருக்க அந்த கமெண்ட்னு ஒரு தனியாக வேரியபிள் கிரியேட் பண்ணல, லூப்புக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சாரி, நான் இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப கோலன் போடணும். ஃபைவ் ஃபைவ் எக்ஸிட் வெளில வந்துடுச்சு. இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் எக்ஸிட் கொடுக்குறேன், அப்பயும் வெளில வந்துடுச்சு. ஸோ எப்படி நமக்கு எக்ஸிட் கொடுத்தாலும் வெளில வருது. போன ப்ரோக்ராமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம அதில் வந்து கமெண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அப்புறம் கண்டிஷன்லாம் செக் பண்ணோம். இதில் வந்து லூப்பை இனிஷியலாகவே நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து எப்போ அந்த கண்டிஷனை வந்து கரெக்டாக இந்த கண்டிஷன் வருதோ, அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து எக்ஸிட்னு வருதோ, அப்போ நம்ம லூப் ரெண்டு வெளியில் வருதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆனால் இந்த லூப் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும், மெமரி கொஞ்சம் கன்சப்ஷன் நிறைய ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.